ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். ரைட், இன்னைக்கு நம்ம யூனிட் 12 ஆட்டம்ஸ் சாப்டர்ல இருந்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்க்க போறோம். த லைன் ஸ்பெக்ட்ரா ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம். இந்த பேரை கேட்டாலே கொஞ்சம் பயமா இருக்கும், ஆனா ட்ரஸ்ட் மீ, கான்செப்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா இது அப்சல்யூட்லி க்ரூஷியல். ஸோ இது எப்படி ஜாலியா ஈஸியா புரிஞ்சுக்கிறதுன்னு பார்ப்போம். ரெடியா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க தீபாவளிக்கு ஃபயர் ஒர்க்ஸ் வெடிக்கும்போது கவனிச்சிருக்கீங்களா? சில சிவப்பா எரியும், சில பச்சையா, சில நீலமா. ஏன் இப்படி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வருது? எல்லாம் ஒரே மாதிரி எரியாம ஏன் இப்படி கலர் கலரா? எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த கேள்விக்கு பதில் நம்ம இன்னைக்கு படிக்க போற டாபிக்ல தான் மறைஞ்சிருக்கும். உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குல்ல, அதே மாதிரி தான் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும், அதாவது தனிமத்துக்கும் ஒரு யூனிக் லைட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. நாம ஒரு எலமெண்ட்டை ஹீட் பண்ணும்போது அது ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் கலர்ஸை மட்டும்தான் வெளியிடும். அதுதான் அதோட ஃபிங்கர் பிரிண்ட். இன்னைக்கு நாம இருக்கிறதுல ரொம்ப சிம்பிளான எலமெண்ட் ஹைட்ரஜனோட லைட் ஃபிங்கர் பிரிண்ட்டை தான் டீகோட் பண்ண போறோம். சரி, இப்பதான் ட்விஸ்டே வருது. நம்ம சூடான ஹைட்ரஜன் கேஸ்ல இருந்து வர்ற அந்த லைட்டை ஒரு பிரிசம் வழியா பார்த்தோம்னா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? ஒரு விப்ஜிஆர் ரெயின்போ, அப்படிதானே? ஆனா அப்படி வரதே இல்ல. ஆமா, ஒரு ரெயின்போ மாதிரி எல்லா கலர்ஸும் சேர்ந்து வராம ஹைட்ரஜன் கேஸ் சில குறிப்பிட்ட கலர்ஸை மட்டும் தனித்தனி ஷார்ப் லைன்ஸா வெளியிடுது. இது அந்த காலத்துல சயின்டிஸ்ட்க்கு ஒரு பெரிய மிஸ்ட்ரியா இருந்துச்சு, ஏதோ ஒரு கோடு மாதிரி. அப்பதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆட்டம்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு, அதுதான் இந்த பேட்டர்னை கிரியேட் பண்ணுதுன்னு. இந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ண வந்த ஹீரோ தான் சயின்டிஸ்ட் நீல்ஸ் போர். அவர் ஒரு பிரில்லியண்டான, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியாவோட வந்தார். அதை நம்ம எனர்ஜி லேடர்னு சொல்லலாம். ஓகே, இந்த ஐடியாவை சூப்பரா புரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க ஒரு சின்ன அனாலஜி யூஸ் பண்ணுவோம். ஒரு பெரிய பில்டிங்கை இமேஜின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இந்த பில்டிங்ல இருக்கிற ஒவ்வொரு ஃப்ளோரும் அதுதான் ஒரு எனர்ஜி லெவல். ஸோ போர் என்ன சொன்னார்னா, எலக்ட்ரான்ஸ்லாம் இந்த ஃப்ளோர்ஸ்ல மட்டும்தான் இருக்க முடியும். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படி. ஆனா 2 ஃப்ளோருக்கு நடுவுல அந்த ஆந்தாரத்துல நிற்க முடியாது. காட் இட்? இப்போ சம கவனம் என்னன்னா, ஒரு எலக்ட்ரான் மேலே இருக்கிற ஒரு ஹையர் ஃப்ளோர்ல இருந்து கீழே இருக்கிற ஒரு லோவர் ஃப்ளோருக்கு ஜம்ப் பண்ணும்போது என்ன ஆகும்? அதுகிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா எனர்ஜியை வெளியே விடணும் இல்லையா? அந்த வெளியே வர எனர்ஜி தான் ஒரு ஃபோட்டான். சிம்பிளா சொன்னா ஒரு லைட் பாக்கெட். இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட நோட் பண்ணுங்க. எலக்ட்ரான் எவ்வளவு உயரத்துல இருந்து கீழே விழுதோ அவ்வளவு அதிகமான எனர்ஜியோட லைட் வெளியே வரும். ஃபார் எக்ஸாம்பிள், 5வது ஃப்ளோர்ல இருந்து முதல் ஃப்ளோருக்கு விழுற எலக்ட்ரான் ரொம்ப ஹை எனர்ஜியோட ஒரு ப்ளூவிஷ் லைட்டை வெளியிடும். ஆனா அதே நேரம் வெறும் 2வது ஃப்ளோர்ல இருந்து முதல் ஃப்ளோருக்கு விழுற எலக்ட்ரான் கொஞ்சம் குறைவான எனர்ஜியோட ஒரு ரெடிஷ் லைட்டை வெளியிடும். So the size of the fall determines the color of the light. Simple. ஸோ போரோட இந்த பிரில்லியன்ட் ஐடியாவை ஒரு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷனை கொண்டு வர்றது தான் இந்த ஃபேமஸ் ரீட்பர்க் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு அந்த எலக்ட்ரான் ஜம்ப்னால வர லைட்டோட எக்ஸாக்ட் கலர் என்ன, அதாவது அதனோட கரெக்ட் வேவ் லென்த் லாண்டாவை நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இந்த ஃபார்முலாவை பார்த்து பயப்பட வேணாம், அதை பிரேக் டவுன் பண்ணா ரொம்ப ஈஸி. வாங்க பிரேக் டவுன் பண்ணுவோம். லாம்டா, அதாவது லாம்டா என்பது அந்த லைட்டோட வேவ் லென்த். சிம்பிளா சொன்னா அதோட கலர். RH என்பது ரைட்பர்க் கான்ஸ்டன்ட், அது ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர். ஸோ அதை பத்தி வரி பண்ண வேண்டாம். இப்ப ரொம்ப முக்கியமான 2 பேரு NF. F ஃபார் ஃபைனல், அதாவது எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணி எந்த ஃபைனல் ஃப்ளோருக்கு வருதோ அந்த நம்பர். NI, I ஃபார் இனிஷியல், அதாவது எலக்ட்ரான் எந்த இனிஷியல் ஃப்ளோர்ல இருந்து ஜம்ப் பண்ணுதோ அந்த நம்பர். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் இல்லையா? ஓகே, இப்போ இந்த எலக்ட்ரான் ஜம்ப்ஸுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. எலக்ட்ரான் எந்த ஃபைனல் ஃப்ளோருக்கு, அதாவது NFக்கு வருதோ அதை வச்சு இந்த ஜம்ப்ஸை நம்ம சில ஃபேமிலிஸா பிரிக்கலாம். அதுக்கு பேர் தான் சீரீஸ். என்னன்னு பார்ப்போம். ரைட், ஃபர்ஸ்ட் ஃபேமிலி லைமன் சீரீஸ். மேலே இருக்கிற எந்த ஃப்ளோர்ல இருந்தும், அது 2nd ஃப்ளோர், 3rd ஃப்ளோர், 4th ஃப்ளோர், எங்க இருந்து ஜம்ப் பண்ணாலும் அந்த எலக்ட்ரானோட ஃபைனல் டெஸ்டினேஷன் கிரவுண்ட் ஃப்ளோர். அதாவது NF ஈக்குவல் டு 1 இருந்தா அந்த ஜம்ப்ஸுக்கு பேரு தான் லைமன் சீரீஸ். இங்க ஃபால் ரொம்ப பெருசு, ஸோ ரிலீஸ் ஆகிற எனர்ஜியும் ரொம்ப ஜாஸ்தி. அதனால இது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஹை எனர்ஜி அல்ட்ரா வயலட் லைட்டா இருக்கும். அடுத்து வருது தான் நம்ம ஹீரோ பாம சீரீஸ். மேலே இருக்கிற ஃப்ளோஸ்ல இருந்து, அதாவது N ஈக்குவல் டு 3,4,5ல இருந்து எலக்ட்ரான்ஸோட ஃபைனல் டெஸ்டினேஷன் N ஈக்குவல் டு 2 அதாவது 2nd ஃப்ளோரா இருந்தா அதை தான் நம்ம பாம சீரீஸ்னு சொல்றோம். இது ஏன் ஸ்பெஷல் தெரியுமா? பிகாஸ் இந்த சீரீஸ்ல வர லைட் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியிற விசிபிள் ஸ்பெக்ட்ரம்ல வரும். நம்ம பார்க்குற அந்த சிவப்பு, நீல, ஹைட்ரஜன் லைன்ஸ் எல்லாமே இந்த ஃபேமிலி தான். அதே மாதிரி எல்லா ஜம்ப்ஸும் 3rd ஃப்ளோருக்கு, அதாவது NF ஈக்குவல் டு 3க்கு வந்து முடிஞ்சா அந்த சீரீஸ்க்கு பேரு பேஷன் சீரீஸ். இங்க ஜம்ப்ஸோட டிஸ்டன்ஸ் லைமன் அண்ட் பால்மரை விட கொஞ்சம் கம்மி. ஸோ வெளியே வர எனர்ஜியும் கொஞ்சம் கம்மி. அதனால இது கண்ணுக்கு தெரியாத லோ எனர்ஜி இன்ஃப்ராரெட் லைட்டா இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த பேட்டர்ன் புரியுதுல்ல? ஃபைனல் ஃப்ளோரை பொறுத்து சீரீஸோட பேரும் எனர்ஜியும் மாறும்.
இப்போ ஒரு குட்டி எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஹைட்ரஜனோட ஸ்பெக்ட்ரம்ல ஒரு ஃபேமஸ் ரெட் லைன் இருக்கு. அது எப்படி வருது? சிம்பிள். ஒரு எலக்ட்ரான் தேர்ட் ஃப்ளோர்ல இருந்து, அதாவது Ni ஈக்குவல் டு 3, செகண்ட் ஃப்ளோருக்கு, அதாவது Nf ஈக்குவல் டு 2க்கு ஜம்ப் பண்ணும்போது தான். நம்ம இந்த வேல்யூஸை அந்த ரைட்பர்க் ஃபார்முலால போட்டா நமக்கு கிடைக்கிற வேவ் லென்த் லாம்டா சுமாரா 656 நானோமீட்டர்ஸ் வரும். கெஸ் வாட்? 656 நானோமீட்டர்ஸ் என்பது ரெட் லைட்டோட வேவ் லென்த். ஸோ த ஃபார்முலா ஒர்க்ஸ் பர்ஃபெக்ட்லி. சரி, இப்போ எக்ஸாம்ல மார்க்க குறைக்கிற சில சைலண்ட் கில்லர்ஸ பத்தி பாப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற காமன் மிஸ்டேக்ஸ். இந்த விஷயங்கள்ல நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் வாங்குறது பக்கா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லிசன் கேர்ஃபுல்லி. ரொம்ப பேர் செய்யற ஒரு காமன் மிஸ்டேக் என்ன தெரியுமா? அவங்க ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்ல இப்படி நிறைய லைன்ஸை பார்த்துட்டு, ஓ அப்போ இந்த கேஸ்ல நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு போலன்னு நினைச்சுக்கிறாங்க. நோ, அப்சல்யூட்லி ராங். உண்மை என்னன்னா, அந்த எல்லா லைன்ஸும் ஐ ரிப்பீட், ஒரே ஒரு எலிமெண்ட்ல இருந்து தான் வருது, ஹைட்ரஜன். அப்போ ஏன் இப்படி நிறைய லைன்ஸ்? யோசிங்க. பிகாஸ் அந்த கேஸ்ல கோடிக்கணக்கில் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு, ரைட்? ஒவ்வொரு ஆட்டம்லயும் இருக்கிற எலக்ட்ரான் ஒரு டைம்ல ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணும். ஒன்னு தேர்ட் ஃப்ளோர்ல இருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு வரும், இன்னொன்னு ஃபோர்த் ஃப்ளோர்ல இருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு வரும், வேற ஒன்னு ஃபிஃப்த் ஃப்ளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு குதிக்கும். ஸோ இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிஃப்ரெண்ட் ஜம்ப்ஸ் தான் ஆயிரக்கணக்கான டிஃப்ரெண்ட் லைன்ஸை கிரியேட் பண்ணுது. புரிஞ்சுதா? ஓகே, ஸோ நம்ம இந்த டாபிக் படிச்சிட்டோம். இது எப்படி அடுத்த கான்செப்டுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் ஒரு குவிக் சம்மரி பார்த்துடலாம். போர் எலக்ட்ரான்ஸ்க்கு இப்படி ஸ்பெசிஃபிக் எனர்ஜி லெவல்ஸ் இருக்குன்னு சொன்னார். ஆனா ஏன் அப்படி இருக்குன்னு அவரால கரெக்டா சொல்ல முடியல. அந்த ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொன்னவர் தான் டி ப்ரோக்லி. அவர் சொன்னார், எலக்ட்ரான்ஸ் பார்ட்டிகிள்ஸ் மட்டும் இல்ல, அது வேவ்ஸ் மாதிரியும் பிஹேவ் பண்ணோன்னு. அதனால தான் அந்த எனர்ஜி லெவல்ஸ் அப்படி ஃபிக்ஸ்டா இருக்கு. இத பத்தி நம்ம அடுத்த சாப்டர்ல இன்னும் டீடைலா படிக்க போறோம். சரி, எக்ஸாமுக்காக நினைவில் வச்சுக்க வேண்டிய 5 கீ பாயிண்ட்ஸ். 1. ஹைட்ரஜன் வெளியிடுவது ஒரு லைன் ஸ்பெக்ட்ரம், கண்டினியூவஸ் ரெயின்போ ஸ்பெக்ட்ரம் கிடையாது. 2. ஒவ்வொரு லைனும் ஒரு எலக்ட்ரான் ஹையர் எனர்ஜி லெவல்ல இருந்து லோவர் எனர்ஜி லெவலுக்கு ஜம்ப் பண்றத குறிப்பது. 3. ஸ்பெக்ட்ரல் சீரீஸ்னா என்ன? ஒரே ஃபைனல் லெவல் NFக்கு நடக்கிற ஜம்ப்ஸோட ஃபேமிலி. 4. பால்மர் சீரீஸ் NF ஈக்குவல் டு 2 மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரிகிற விசிபிள் ரீஜன்ல இருக்கு. அண்ட் ஃபைனலி 5. ரெட்பர்ட் ஃபார்முலா வச்சு இந்த லைன்ஸோட வேவ் லென்த்தை நம்ம பர்ஃபெக்டா ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகே, முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன ஃபுட் ஃபார் தாட். ஒவ்வொரு ஆட்டமுக்கும் தனியான ஒரு லைட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்னு பார்த்தோம், ரைட்? அப்போ ரொம்ப தூரத்துல 1000 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கிற ஒரு ஸ்டார்ல இருந்து வர அந்த லைட்டை மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணா நமக்கு என்னெல்லாம் தெரிய வரும்? யோசிங்க. அடுத்த செஷன்ல சந்திப்போம். ஆல் த வெரி பெஸ்ட்.